ஹலோ எவ்ரிவன், தமிழர் திருநாளாம் தை திருநாள் 4 நாள் கொண்டாடப்பட்டு வருது. அந்த ஒவ்வொரு நாளுக்கான முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் நாள் போகி கொண்டாடுறோம். மார்கழி மாதத்துடைய கடைசி நாளை நம்ம போகியா செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற கான்செப்ட்ல இதை நம்ம செலிப்ரேட் பண்றோம். 2வது நாள் தைப்பொங்கல். இது நம்ம அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்றோம். இந்த விழாவை சவுத் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஐரோப்பியா கண்ட்ரீஸ் அண்ட் மொரிஷியஸ் இந்த நாடுகள் எல்லாம் உற்சாகமா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. பொங்கல் உழைக்கிற மக்கள் இயற்கை தெய்வமா கருதக்கூடிய சூரியனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய தினமா தான் நம்ம தை திருநாளை கொண்டாடிட்டு வரோம். 3வது நாள் மாட்டுப் பொங்கல். நம்ம திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்றோம். உழவு தொழிலுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஆவினத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் தான் மாட்டுப் பொங்கல். பொங்கலிட்டதுக்கு அப்புறம் அதோட எச்சி தண்ணியை தெளிக்கிற மரபு மதுரை மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 4வது நாள் காணும் பொங்கல். இது நம்ம உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லலாம். இதனால உற்றார் உறவினர் எல்லாரையும் சந்திச்சு உணவுப் பொருட்களையும் பண்டங்களையும் பரிமாறிப்பாங்க. அனைவருக்கும் விஜய் ஸ்வர்டெக் சார்பாக இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.